நீடில் வந்து எப்பயுமே ஃப்ரண்ட்டு பக்கமாக உங்களுக்கு பக்கமாக திருப்பி தான் வச்சு போடணும். இப்போ எனக்கு ஆப்போசிட்டாக. அப்புறம் த்ரெட்டு வந்து நார்மல் த்ரெட்டு தான். அதை வந்து நல்லா நாட் போட்டுக்கோங்க. போட்டு முடித்த பிறகு கீழே இருந்து பாருங்கள் எப்படி செயின் கொண்டு வரோன்றதை பாருங்கள். மாட்டிட்டு ஒரு செயினாக பொறுமையாக போட்டுட்டு வாங்க. ஸோ திருப்பி கீழே பாருங்கள், நமக்காக மாட்டி மேலே எடுத்து அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் ஒரு லைனாக ஒரு செயினாக நீங்கள் வந்து போட்டுட்டு வரணும். இது மாதிரி ஒரு செயினாக நீங்கள் போட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் வரும். பொறுமையாக போடுங்க, ரொம்ப இதுவாக பண்ணாதீங்க. ஸோ எப்பயுமே ஆப்போசிட்டில் வந்து நீடில் வச்சுட்டு த்ரெட்டை வந்து கீழே ஒரு சுற்று தான் சுற்றணும். நமக்காக ஒரு பக்கமாக சுற்றிட்டு அப்படியே வந்து மேலே எடுத்து திருப்பி அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செயின் வந்து வரும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நாட்டு போட போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து இதே மாதிரி செயின் கொஞ்சம் நல்லா பெருசாக ஒரு 4-5 ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு நாட்டு எடுங்க. நாட்டு வந்து எப்பயுமே நமக்கு முன்னாடி செயினில் இருந்தால் நம்ம நாட்டு எடுக்கணும். சரிங்களா? அந்த செயின் போடுறோம் பார்த்திங்களா, அதுதான் நம்ம நாட்டு எடுப்போம், அந்த முன்னாடி செயின். இதை வந்து 2ஆக எடுத்து விரித்து அந்த முன்னாடி செயின் மேலே இப்படி போட்டுக்கோங்க. போடும்போது இப்படி உங்களுக்கு 4ஆக தெரியும். அதாவது 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்து இந்த சைடு வச்சுட்டு நாட் போடுங்க. நல்லா டைட் பண்ணிங்க. இதுதான் வந்து நாட்டு. சரிங்களா? கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு போங்க. அடுத்த ஸ்டிச் வந்து ரவுண்டு. அந்த குட்டி குட்டி செயின் வந்து நல்லா அழகாக போடணும். அந்த ரவுண்டு வந்து நல்லா அழகாக ஷேப்பாக வரணும். இதெல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் அங்கங்கே புட்டாஸ்க்கெலாம் வந்து இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து இது நீங்கள் இதில் போடும்போதே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் சேம் நாட்டு தான். எல்லாத்துக்குமே சேம் நாட்டு தான். அந்த நாட் வந்து நம்ம முன்னாடி போடுற செயினை விட அதுக்கு பின்னாடி எடுக்கிற பெரிய செயினாக எடுத்துகிட்டு அந்த முன்னாடி போட்ட செயின் மேலே படுக்க வச்சுட்டு திருப்பி அதில் 2 அப்படி 4ஆக தெரியும். அதுலேருந்து ஏதாச்சும் 2 எடுத்து போடணும். ஸோ இப்போ அடுத்த லீஃப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெம்மை முடிச்சுக்கோங்க. ஸ்டெம்மை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லீஃபுக்கு வாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்டெம் முடிக்காமல் லீஃப் போட முடியாது. கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்க. ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு லீஃபை முடிச்சுக்கோங்க. ஸ்டெம்மை முடிச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி தான். அந்த முன்னாடி போட்ட செயின் மேலே எடுத்து போட்டு நாட் போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து லீஃப்க்கோங்க. லீஃப் போடும்போது செயின் ஸ்டிச் மேலேருந்தே தான் எடுக்கணும். இப்போ அதை நம்ம ஸ்டெம் போட்டோம் இல்லையா, அந்த கோடுக்கு கீழே அந்த ஸ்டெம் தெரியுது, அதுலேருந்தே தான் எடுக்கணும். எடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடு உள்ள லீஃபுக்கு உள்ள கோடு போட்டிருக்க பாருங்கள், அந்த கோடை வந்து முடிச்சிடணும். அது நீங்கள் போடும்போது ஒரு 4-5 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போடணும். சரிங்களா? ஸோ அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் அழகாக வரும். நம்ம வரைஞ்சதோட ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து லீஃபுக்கு போடும் போதும் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ நான் போடுவேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த லீஃப் போடும்போதும் நான் வந்து எப்படி போடுறேன் பாருங்கள். ஃப்ரேம் வந்து நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. என்னால் இப்போ வீடியோ எடுக்க நல்லா கிளாத் வந்து சுருங்கிச்சு. ஸோ நீங்கள் கிளாத் வந்து பாருங்கள், அந்த முனையில் வந்து நான் வந்து நல்லா 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போடுறேன்ல, அதுமாதிரி போடுங்க. கிளாத் வந்து சுருங்காமல் இருக்க நீங்கள் நல்லா ஃப்ரேம் டைட்டாக போடணும். ஸோ ஓகேவா? இது வந்து லீஃப் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரொட்டீனாக போட்டுட்டு போகிற செயின் பார்க்க போகிறோம். இது வந்து இதெல்லாமே யூஸ் ஆகும். இது எல்லாமே நம்ம கழுத்துங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பாவாடை சட்டைக்கு, அதுக்கப்புறம் அம்மாங்க வந்து த்ரெட் ஒர்க்கே கேட்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். ஸோ இது ரொட்டீனாக அப்படியே செயினையே நம்ம போட்டு போக வேண்டியது தான். இதுதான் இந்த ஸ்டிச்சு.
இதுதான் வந்து பேசிக் ஸ்டிச்சு. நார்மல் த்ரெட்டில் தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பேசிக்கை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் 3rd லெவலில் நல்லா வரும். இது அப்படியே ரொட்டீனாக போயிட்டே போங்க. சேம் அதே மாதிரி நாட் போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ்.